ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன விளையாட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோப்ளாக்ஸில் இருக்கிற கேம் தான் விளையாட போகிறோம். இந்த கேமை பற்றி எதுவும் எனக்கு தெரியாது, ஆனால் ட்ரெண்டிங்கில் இருக்குதுன்றதுனால பாப்புலருன்றதுனால பார்த்திங்கன்னா கேம் விளையாட வந்துட்டேன். பிக்கர் சைடு எதுங்க சூஸ் பண்ணலாம்? மெரைனா பைரட்ஸா? என்ன சூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்? ஐயோ, இந்த கேம் வரும் எனக்கு வரலாம் ஒன்றுமே தெரியாது. சரி, ஓகே, மெரைனே சூஸ் பண்ணிட்டேன். ஸ்பான் ஐட்டமா மெரைன் ஸ்டார்டர் ஜாயின்ட் மெரைன்ஸ் டீம் அப்படின்னு ஏதோ சொல்கிறாங்க. இப்போ நான் கீழே எத்துனது என்ன கையில் வந்துடுச்சு. சரி, ஓகே, என்னது இது? இன்ட்ராக்ட். ஏதாச்சும் ஒரு குவிஸ்ட் இது பண்ணுறீங்க. இது ட்ரெயினில் செட் பண்ணலாம். லெவல் கியூடு 0 தானா? என்கிட்ட லெவல் 1 இருக்குது. அக்செப்டர் கொடுத்துட்டு 5 பேர் கொடுத்தா வாங்க சண்டை போடலாம் ஜாலியாக. எப்படி அடிக்கிறது? ஓகே, டச் பண்ணாலே அடிக்கலாம் போல். இது என்னது? சர்ன்னு வரும். எப்படி வெளியே வருது? ஓகே, வந்துட்டேன். உங்களெல்லாம் போட்டு அடிக்கணும் போல். இந்த கேமில் ஏதாச்சும் டிப்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். எனக்கு இந்த கேமை பற்றி ஒன்றுமே தெரியாது. பிகினர் இந்த கேமுக்கு. மீதி எல்லா கேமும் வச்சு கொஞ்சம் ஹாபி கேம்லாம் நல்லா ஈஸியாக பண்ணலாம். ஓகே, லெவல் 5 ஆகுங்களா? நம்ம லெவல் 1 இருக்கோம், இவங்க லெவல் 5க்கு. காம்போட் மாஸ்டி லெவல் அப். ஓ, லெவல் 2வா? லெவல் 2வாண்ணா? சேவ் ஜோன் பிவிபி டிசேபிள்டுன்னு வருது. அதெல்லாம் என்னென்னு தெரில, எங்கே போனோன்னு தெரில. இங்கே தான் வந்தால் ஏதோ குவிஸ்ட்டு கொடுத்தாங்க தான் 5 பேர் அடிக்கணும். நாங்கள் ஏர்ன்டு 39 இது கொடுத்துருக்காங்க. 39 ரூபா கொடுத்துருக்காங்க. இதுக்காச்சும் தேவைப்படுன்னு எடுத்து வச்சுக்கணும். இது பாருங்கள், கீழே பாருங்கள், நம்மள்கிட்ட 215 ரூபாய் இருந்துச்சு. இருக்குது. அதை வச்சு என்ன வாங்க முடியும்? ஃபஸ்ட்டு இவங்களை அடிக்கலாம். எத்தனை பேர் அடிச்சிருக்கேன்? 3 பேர் தான் அடிச்சிருக்கேன். ஓகே, கில் பண்ணிட்டேன். 4 பேர், இன்னும் ஒரே ஒரு ஆள். இவன் கூட சண்டை போடலாம். வா, இவங்களாம் சும்மா டம்மிக்கும் போல். ஏதோ ஒரு பிளேயர் தான் நினச்சிட்டேன். பிளேயரை நம்ம அடித்தா தப்பாயிடும்ல, அதனால் பிளேயர் நினச்சா இவன் பார்த்தீங்கன்னா இவனை தான் போட்டு அடிக்கணும். லெவல் 5யா? 5 பேர் அடிச்சுக்கிறதுக்கு 5வது லெவல் வந்துட்டோம். இப்போ பாசல் வச்சா எங்கே போயிடலாம்? இன்ட்ராக்ட். ஓ, மறுபடியும் அதே தானா? சரி, கொடுத்து விளையாடுவோம் நம்ம பாட்டுக்கு. பூந்து அடிக்கலாம். இது என்னது? ஸ்டார்ட்ஸ். இதில் எதுங்க பண்ணணும்? சரி, டிஃபென்ஸு. நெக்ஸ்ட்டு பிளாக் ஃப்ரூட் இதில் இருக்குது. டிஃபென்ஸுக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம், ஸ்வாடுக்கும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா ஸ்வாடே தரலையே. சரி, ஓகே, டிஃபென்ஸுக்கு அப்போ போட்டு ஸ்வாடுக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டேன். இது என்னது? ஓகே, இதில் எதுக்கு நான் போடணும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரியாது, சும்மா போட்டு விட்டேன். இன்ட்ராக்ட்லாம் வேணாம். வாங்க போய் சும்மா வச்சு சண்டை போடலாம். வாங்க போடு. சும்மா குத்துறாங்க, அசால்ட்டாக குத்துறான் அவன் பாட்டுக்கு. ஜாலியாக இருக்குது இந்த கேமு. ஆனால் என்ன தான் பண்ணணும்னு தெரில. இந்த மாதிரி தான் குத்தி எக்ஸ்பி எடுக்கணும்னு நினைக்கிறேன், லெவல் ஆகணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் என்னது? ஒரு ஐட்டமும் கிடைக்கவில்லைன்றானுங்க. இதில் ஷாப்புனா இது. ஏய், இங்கே பாருங்கள், ஸ்பான் ஆகிட்டு நான் வந்து அடிக்கிறான். நீ அங்கே நோண்டு, நான் வந்து ஒன்று அடிக்கிறேன்ட்டு பிளான் போடுறல பிளானு. சரி, ஓகே. ஏண்டு 39 EXP. மீலாவா பிளாக் ஃப்ரூட்டா? இது என்ன பண்ணணும் கேட்குறாங்க. சாப்பிட்ணுமா, ட்ராப் பண்ணுமா, ஸ்டோர் பண்ணணுமா? ஸ்டோரே பண்ணிக்கலாம் தான் நினைக்கிறேன். சரி, ஸ்டோர் பண்ணிக்கிறேன். பிளாக் ஃப்ரூட் ஸ்டோர்டு ஐட்டம்ஸ் என்ன வந்திருக்கு? ஓ, பிளாக் ஃப்ரூட் தான் வந்திருக்கா? சரி, ஓகே, இதில் தான் சேரும் போல். இதெல்லாம் நம்ம ஸ்கின் இல்லை. இது இதெல்லாம் வைக்கணும்னு நினைக்கிறேன். வாங்க மேலே என்னென்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். என்ன மேலே இருக்கானுங்க? போடு. ஐயோ, எது அட்டாக் பண்ணுற பட்டனே மறந்துட்டேன். ஏய், என்னங்க அட்டாக் பண்ணாமல்? ஓ, இது அமுக்கணுமா? அது தெரியாமல் சும்மா வச்சுருந்தேன், ஓடிருந்தேங்க. அவன்கிட்ட அடி வாங்கியிருந்தேன். சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். இவனை படிக்கலாம். காம்போட்னா என்னங்க? புரியல எனக்கு. இங்கே ஒரு பெட்டி இருக்குது. என்னது? 268 கொடுத்துருக்காங்களா? இது எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டுக்கலாம். எதுக்கு போடணும்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் எது போட்டாலும் நம்மளுக்கு ஒன்றா வருத்தணும் சொல்லுங்கள். எனக்கு பார்த்திங்கன்னா இந்த கேமில் ஒன்றுமே தெரியாது. சொன்ன மாதிரி சும்மா சின்ன ஏதோ லெவலில் போயிருதுன்ட்டு.
சரி ஓகே, உங்களை அடிச்சா ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்த்தா இஎக்ஸ்பியும் மணியும் கிடைக்குது அப்படியா? அதனால தான் இவங்களை போட்டு அடின்னு அடிக்கிறேன். இவங்களை அடித்தா என்ன யூஸ் இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாப்புலராக இருக்குங்க அந்த கேமு. ஓகே, கீழே குதிச்சிட்டேன். கீழேயும் லெவல் 5யா? ஓகே, மேலே மட்டும் லெவல் 5யோ இல்லை கீழே மட்டும் லெவல் 1னா நினச்சேன். சேமாக தான் வச்சுருக்காங்க. இது என்னது? இது மேலே ஏற முடியும்? இதில் மேலே எதுக்கு ஏறிட்டு வாங்க கீழே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் ஏதாச்சும் இருக்கா? என்னது இருக்குது? ப்ரொஃபைல். இது நம்ம ஃபஸ்ட்டில் இருக்குதுண்ணா. ஓகேங்களா, இது வந்து ஆலைஸ்லாம் யாராச்சும் ஃப்ரெண்டு பிடிச்சிங்களேன். இது வந்து அந்த பிளேயரோட ப்ரொஃபைல். வேண்டாங்க, நான் வெளியே வந்துடுறேன். அதுக்கு மேலே தள்ளி பார்த்து நம்மளுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் கீழே போய் பார்க்கலாம். அங்கே பாருங்கள், ஏதோ வித்தியாசமாக இருக்குது. வாங்க போகலாம். இதில் ஹோம் பாயிண்ட் இன்ட்ராக்ட் பண்ணணுமா? இருங்க, ஹோம் பாயிண்ட் வச்சுட்டு வந்துடுறேன். நிற்கணும்னு தான் நினச்சேன். ஹோம் பாயிண்ட் அக்செப்ட்னு கொடுத்துடலாம். ஹோம் பாயிண்ட் செட்டு அப்படின்றாங்க. ஹோம் பாயிண்ட் என்னது? பிளாக் ஃப்ரூட் டீலர். ஓ, பையிங் எ நியூ ஃப்ரூட் வில் டைரக்ட்லி ரீப்ளேஸா? இதாங்க. இதெல்லாம் என்ன யூஸ்னு தெரில. ஸ்வாடு. ஸ்வாடு வாங்கலாம். ஸ்வாடு வந்து கட்லஸ் 1000 ரூபாயா? நம்மக்கிட்ட 1117 ரூபா இருக்குது. கட்டானா வாங்கலாம். கட்டானா 1000ஆ? இந்த 1000 வச்சுக்கோ. பர்ச்சேஸை போட்டாச்சு. இதை விட்டு எப்படி எங்கே வெளியே வருது? ஓகே, வந்துருச்சு. அது இது வரைக்கும் பாருங்கள், கட்டானா. ஓகே, அப்போ வாங்க இப்போ போய் அடிச்சு பார்க்கலாமா? ஈஸியாக லெவல் ஏறும். ஓகே, வாடா சண்டைக்கு வாடா. உன்கிட்ட வெறும் கையை என்கிட்ட கத்திட்டான். வாடா டேய். இதன் பேர் என்னது? ட்ரைனி ஏதோ ஒரு பேர். ஏர்ன்டு மறுபடியும் காசு தராங்க. ஓகே, இதில் மணி கிரைண்டிங் தான் மெயின்னு நினைக்கிறேன். தெரில, கான்செப்டே தெரில. என்னாலும்னா அது பார்த்தீங்கன்னா அடிக்கணுன்றது மட்டும் இப்போதைக்கு புரியுது. வேறு ஐலாண்டெலாம் இருக்கா இல்லையா? யாருமே காணும் இந்த ஐலாண்டில். இருங்க, அதுக்கு முன்னே என்ன பண்ணலாம்? குவிஸ்ட் ஆட் பண்ணி விட்டு வந்துடலாம். அப்போனா மணியாச்சு நம்மளுக்கு கிடைக்கும். 5 பேர் அடிச்சா. செலக்ட் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்துருவா. ஓகே, கன்ஃபார்ம் கொடுத்துறேன். குவிஸ்ட் அக்செப்ட் ரெடி பண்ணோம்னா போய் அட்டாக் பண்ணலாம். வாங்க இப்போ வாங்கடா டே, வாங்கடா. போடு. இதில் ஏதாச்சும் ஸ்பெஷல் பவர்லாம் இருக்குமா? ஏதாச்சும் இருக்குமானு தெரில. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லெவல் 6 வந்துடும். பேசிகிட்டே இருக்கிற கேப்பில் வந்து லெவல் 7 வந்துட்டோம். ஒருவேளை ஸ்பீட் ரன் பண்ணுறோம். இந்த கேமை ஸ்பீட் ரன் பண்ணால் நம்ம டக்குன்னு கம்ப்ளீட் பண்ணிடலாம். வேறு ஐலாண்ட் இருக்குன்னா எந்த பக்கம் போனோம், ஃபஸ்ட்டு எந்த ஐலாண்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லுங்கள். கட்டானா மாஸ்டரி லெவலப். அப்படின்னா காம்பவுண்டுன்னு நினைங்க. இப்போ என்ன கட்டானான்றானுங்க. சரி ஓகே, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்ஸும் ஏறிட்டே இருக்குது. டேய் காலியாகண்டா. ஓகே, எத்தனை பேர்? 3 பேர் தான் வச்சுருக்கோம். இது போட்டு விட்டுறேன். இதாங்க எனக்கு தெரில. இதெல்லாம் என்ன பண்ணும்? ஸ்வாடு வந்து ஹெல்த்துக்கு இருக்குது. அதுக்கே போட்டுடலாமா? அதுக்கே நிறைய போட்டு வாடா. இன்னும் 2 பேர் அடிக்கணுமாங்க. 2 பேர் அடித்தா 350 ரூபாயா? 300 ரூபாயா? 350 300 தான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, ஒருத்தர் அடிக்கும்போது 41 எக்ஸ்ட்ராவாக கிடைக்குது. அதுவும் ஒரு யூஸ்ஃபுல் தான். ஓகே, டேய் காலியாவிடா. ஓகே, டே ஆகிட்டா. போடு. 300 EXP. மணி ஒன்றா 350. ஓகே, சூப்பர் தான். ஓகே, நிறைய இருக்குது. அங்கே பாருங்க, ஒருத்தவங்க பறந்து வந்தாங்க. ஆனால் எதுக்குன்னு தான் தெரில. அதெல்லாம் நம்மக்கிட்ட கிடையாது. வாங்க போட் வாங்கலாமா? செலக்ட் அ போட் டு பர்ச்சேஸ். இது வாங்கலாங்க. என்ன வாங்கலாம்? ஃப்ரீயான இதுவே வந்து பார்த்திங்கன்னா வாங்கலாமா? சரி வாங்கிட்டேன். ஃப்ரீ தான் வந்து பார்த்திங்கன்னா 0 இதுன்னு காட்டுது. சரி ஓகே, நோ ப்ராப்ளம். ஃப்ரீயான இதில் தான் வாங்கியிருக்கோம். இது எப்படி ஏறுது? என்ன பெருசாகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக? இது என்னது? ட்ராக்னாலும் என்னன்னு தெரில. சரி ஓகே, நோ ப்ராப்ளம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வண்டி நம்ம தான் ஓட்டணுமா? அப்போ அவங்க ஓட்டிகிட்டே போகலாம். வாங்க நம்ம போட்டுக்கு அந்த ஐலாண்டுக்கு போகலாமா? ஐலாண்டுக்கு போய் பார்த்துடலாம் என்ன தெரிகிறதுன்ட்டு. அப்படின்றாங்க. இருங்க, ட்ராக்கில் ஏதோ காட்டுதுங்க. பின்னாடி தான் போனோம்.
நான் முன்னாடி வந்துட்டேனே, இருங்க நான் யூடர்ன் போட்டே போகிறேன். அப்போ இந்த ஐடியான்றதுல தான் ஏதோ ஒன்று வேலை பார்க்க வேண்டியது இருக்குது போல். ஓகே, திருப்பு வண்டியை. போட்டு தாங்க இது, போட்டாக என்னதுன்னு தெரியலையா. சரி ஓகே, வண்டி பாட்டுக்கு சும்மா வருது, டக்கு டக்குன்னு வருது வேலுகு அப்படின்ற ஒரு பாட்டு. சரி ஓகே, வாங்க போகலாம். மெரைன் ஸ்டார்டர் அப்படின்றாங்க. அப்போ இதில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணுமா என்ன? சரி ஓகே, அங்கே பாருங்கள் சும்மா பறக்கிறான், டென்னுக்கு வாங்க இதே எடுத்துக்கலாமா, இந்த செஸ்ட்டு எடுத்துக்கலாம் வாங்க. $261 கொடுத்துருக்காங்க, அதாச்சும் காசு கொடுத்துருக்காங்க. 1K மறுபடியும் சேர்ந்துருச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோ. இதில் இருங்க, ஃபஸ்ட்டு இது என்னதுன்னு பார்த்துக்கிறேன். இது முடிக்கிறதுக்கு முன்னாடி இதில் ஏதோ கொடுத்துருக்காங்க, அது என்னென்னா அமைக்கி பார்த்துக்கலாம். இந்த ஜம்ப்பு பட்டனுக்கு கீழே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதை வேணால் நீங்களும் அமைக்கி பாருங்கள். சரி ஓகே, ஏதோ வருது. அவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.